ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தாபா ஸ்டைல் எக் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எக் கிரேவி பண்ணுறதுக்கு எவ்வளோ முட்டை தேவையோ அவ்வளோ முட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பேனில் ஆயில் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு வேக வச்ச முட்டையை அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ மசாலா நல்லா முட்டையில் கோட் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு ஆயில் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா அதை பொறுத்து நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். மூணு தக்காளி மிக்சியில் நல்லா பேஸ்ட்டு பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தக்காளி வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். மசாலா நல்லா பச்சை வாசனை போய் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்து தண்ணியில் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது கடலை மாவு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுடலாம். உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அதை பொறுத்து தண்ணி சேர்த்துக்கோங்க. கலந்து விட்டுட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது கிரேவி நல்லா கொதித்து வரட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ண முட்டையை கிரேவியில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கிரேவி எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கிரேவி நல்லா கொதித்து வரட்டும். அப்பப்போ இடையில கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கிரேவி நல்லா கொதித்து ஆயில் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் சிம்மில் வச்சிங்கன்னா இன்னுமே நல்லா ஆயில் பிரிஞ்சு வரும். நல்லா ஆயில் பிரிஞ்சு கிரேவி நல்லா
திக்காகி வந்திருக்கு. சூப்பரான தாபா ஸ்டைல் எக் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.